சிவா வா நில்லு சிவா. வாங்க. சிவா இல்ல நடிச்சுக்காங்க. அப்படியா? வா சிவா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே. அந்த விஷயம் பார்த்து கொஞ்சம் முன்னாடி மைக்கு உனக்கு தெரியாது இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் நான் பாடு சரளமா பேசுவேன். ஆனா நீ நிக்கிற இடத்துல அது பேச முடியாது, உனக்கே தெரியும். ஏன்னா இது சந்தானத்தோட கோட்டை, அங்க பண்ணக்கூடாது சேட்டை. கை தட்டுவாங்களே. பாத்தீங்களா, இதுக்குதான் நண்பன் வேணும்ன்றது. சில பேர் வந்து நான் நிறைய ஆடியோ ரிலீஸ் போகும்போது கை தட்டாதீங்க கை தட்டாதீங்க, சில பேர் காண்டாவாங்க. பாரு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி, இதுதாங்க முக்கியம். உண்மையிலேயே சொல்றேன் சந்தானம், என்னோட அழகுக்கு என்ன காரணம் தெரியும். இது அப்புறம் எல்லாம் கேட்காத கேட்பாங்க சொல்லிட்டு. அது உன் மனசுக்கு தெரியும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே, என்னை பற்றி எவ்வளவோ குற்றம் குறைகள் இருந்தாலும் டேய் அவன் கூல்டா நம்மாடா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் சரி. அது இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அதுக்கு சந்தானம் தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, சார் ஒன்று போடுங்களா, ரொம்ப நேரம் நிற்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களோட உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்திற்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூல் சுரேஷே ஒரு பிரபலமான ஆள் தான். அவரே நிறையா படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு சந்தானம் சொல்லல, நீ பண்ணுறன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. யார் நீங்களே பண்ணிடுறீங்களா ப்ரெஸ்க்கு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் அது ஒரு சஸ்பென்ஸுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு சந்தானம். நான் சும்மா கேமராக்காக சொல்ல, இது நிறையா பேருக்கு தெரியும். சில சமயம் நான் வேற யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணா கூட அப்போ சந்தானம் பேரை மென்ஷன் பண்ணுவாங்க, ஏய் நீ சந்தானத்தோட ஆளாய்ச்சாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு சந்தானத்தோட நலம் விரும்பி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சந்தானத்தோட பொற்கரங்களால் இந்த உள்ளே செல்லாதீர்கள் நான் கதாநாயகனாக நடித்துள்ள படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதற்கு காரணம் சந்தானம் என்றாலே பேய் படத்திற்கு பெயர் பெற்றவர். பேய் வந்து கஷ்டத்தில் இருந்துச்சுன்னா பேய்க்கே பென்ஷன் வாங்கி கொடுப்பவர். அப்படிப்பட்ட சந்தானத்தோட பொற்கரங்களால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூல் சுரேஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவரும் படம் இது. கதாநாயகனாக எத்தனாவது படம் இது? மூணாவது படம். உள்ளே செல்லாதுங்க அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்காக அந்த டைட்டிலை பார்த்துட்டு யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க. உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது அந்த ஹாரர் ஃபீல். ஸோ டாக்டர் இளையராஜா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் முத்து மனோகர் முதல் தடவை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூல் சுரேஷை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 2 பேரும் காதல் அழிவதில்லை அந்த படத்தில் இருந்து ஒன்றா ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு செலெக்ஷன் ஆகி டிஆர்எஸ் ஆகிட்டு அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ட்ராவல் எங்களுக்கு நண்பர்களாக. ஸோ நிறைய பேர் இப்போவே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கல, இல்லை வந்துட்டு சரியாக முடியல அப்படின்னும்போது வந்து மனசு உடஞ்சு போய் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறேன், ஒரு மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் வருதுலாம் சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷமாக போராடி எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லி கலாச்சாரம் கிண்டல் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி தன்னோட தன்னம்பிக்கையினால தன்னுடைய உறுதியான ஒரு மனசுனால வந்து இன்னைக்கு கதாநாயகனாக கூல் சுரேஷ் இருக்கிறாங்கன்னா அந்த பார்த்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருமே கொஞ்சம் இப்போ நான் இருக்கிற நிறைய பேருக்கு சொல்கிறது. ஸோ யார் ஒன்றாலும் இன்னொரு பேசிட்டு போட்டோம் சொல்லட்டும், யார் ஒன்றாலும் இன்னொரு பேசிக்கிறோம். பட் நம்ம என்ன நினச்சோமோ அதை நோக்கி நம்ம போகிற வரைக்கும் நம்மளுடைய பாதையில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்றது கூல் சுரேஷுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நானே சில டைம் கொஞ்சம் ஜெர்க்காக இது வேணுமா பண்ணலாமா அப்படின்னாங்க. பட் கூல் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ கூல் ஒரு படம், இந்த படம் நல்ல முறையில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ மக்களாகி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சார் இவருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
என்ன அட்வைஸ் கொடுங்க? இது அட்வைஸ்னு எதனா சொன்னா அதுக்கு எதனா ஒன்று பேசுவான் அவன். அட்வைஸ்ல வேணாம். அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். ஆனால் அதுதான் அவனை ஜெயிக்க வச்சிருக்கு. அதனால அவன் போக்கிலே அவன் போட்டோம். அதுதான் நல்லது. அவருடைய படங்கள் வேற வேற படங்களுக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணுவார் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க என்ன இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சில விஷயங்கள் அவனை இது பண்ணாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். ஆனால் அவன் எதை நோக்கி போகிறானோ அதை கண்டிப்பாக போய் அடைஞ்சிருவான். ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்குது. அவன் போகிற பாதை, அவனை நோக்கி அவன் போகிற விஷயம் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாலே போதும் தான் நினைப்பேன். சரி, இப்போ நீங்கள் கடுமையாக இருக்கு, நிறைய பேர் வந்து மன உளைச்சல் கூட ஆகுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இதுவும் சினிமா இண்டஸ்ட்ரி அந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் நானே என்னுடைய என்கிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது உடனே நாட் ஓன்லி சினிமா, எல்லாமே லைஃப் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு டக்குன்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் பட் அது இல்லாமல் மன உறுதியோடு தொடர்ந்து அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அது கூல் சுரேஷ்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் சைடில் வந்திருக்காரு அவரும் ஃபர்ஸ்ட்டு நாயனாண்டிக்கு 3வது படம்னு சொல்கிறாரு. பேய் கதையை எடுத்திருக்காரு. உங்கள் பேய் படம் இல்லை இப்போ பேய் கதை நாங்கள் என்ன குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படிலாம் கிடையாது. அது யூனிவர்சல் சப்ஜெக்ட். ரெண்டாவது அது பண்ணும்போது ஒரு மினிமம் கேரக்டர். கண்டிப்பாக ஒரு பேய் படம் போது எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் உள்ள வருவாங்க. பொதுவாக குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருவாங்க. ஸோ அதனால அது ஒரு நல்ல ஐடியா தான். அதெல்லாம் யோசிச்சுலாம் முடிவு எடுத்துருக்கோம். யோசிக்காமலாம் எதுவும் பண்ண மாட்டோம். இவர் லேட்டாக ஜெயிக்கிறாரு, இல்லை இன்னும் வேற இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொன்னீங்க. காதல் அழிவதில்லையில இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அவர் இன்னும் வேற இடத்துக்கு போயிருக்கலாம். வேற எந்த இடத்துக்கு? இப்போ கிரியில் இல்லை. இப்போ என்னன்னா எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியில் ஹீரோ தானே. அந்த இடம் தானே வரணும். இன்னும் சீக்கிரம் வந்துக்கலாம். இல்லை சீக்கிரம் வரும் லேட்டாக வரும்ன்றதை விட நம்ம நினைக்கும் போது கரெக்டாக வந்து சேர்ந்து அதை ஹிட் அடிக்கணுமான்றது தான் பொறுத்து. முன்னாடியே வரும் பேக்லாக்ன்றதில்ல. ஸோ ஹீரோ வந்து ஜெயிக்கணுன்றது அவர் கனவாக இருந்துட்டு அது வந்து அடைஞ்சிட்டாரு. 3வது படம் பண்ணியிருக்காரு. ஒரு நண்பராக நீங்கள் பல இது சொன்னாலும் நடிகராக அவரை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? நடிகராக வந்துட்டு அவன் டிஆர் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடிஷன் நடத்தினாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ தபேலா வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் சொன்னார். நான் நடித்த எனக்கு திட்டினார், என்னடா நடிக்கிறாங்க இவனை வாசிக்க சொன்னார். தபேலா மிருதங்கம், கரெக்ட், மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி ஒன்று சொன்னார். அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். மிருதங்கம் வாசித்தான். டிஆர் சார் இருந்திருக்காரு. 20 வருஷம் ஆகுது இன்னமும் அதை ஞாபகம் வச்சுருக்கேன். இப்படி வாசிச்சான். ஃபர்ஸ்ட் மிருதங்க இப்படி வாசிக்கவே மாட்டாங்க. தபேலா அவர் இது சூப்பராக சொல்லி இவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் முடிவு பண்ணிட்டு இவன் நடிப்பை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது, அது மக்களே பார்த்துட்டு சொல்லி. ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மீடியா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. சரி. சரி.